தோணும்போதெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நம்ம இந்த வாரம் நந்தா பெரியசாமி டைரக்ஷனில் சம்சகினி நடிப்பில் வெளியே இருக்கிற திருமாணிக்கம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மாணிக்கம்ன்றவர் வந்துட்டு அவர் லாட்ரி கடை வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பெரியவர் லாட்ரி சீட் வாங்கிறதுக்காக வராரு. அந்த சமயத்தில் அவர்கிட்ட காசு இல்லை. சரின்ட்டு நான் காசு கொடுத்துட்டு உங்ககிட்ட வாங்கிக்கிறேன்ப்பா, இந்த லாட்ரி சீட்டை நீங்களே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரியவருக்கு 1 கோடி லாட்ரி அடிச்சிருக்கு. அதை மாணிக்கம் தேடி எப்படியாவது அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இருக்கிறாரு. அவர் தேடி கொடுத்தாரா இல்லையா, இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை. கிடைக்காது, தேவைக்கு அதிகமாக கிடைக்கிறது. முதல்ல இந்த படத்தை எதுக்காக போய் பார்க்கணும், படத்துடைய கதை நல்ல ஒரு கதைக்களமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி லாட்ரி சீட் கிடைக்காத அந்த ஒரு பெரியவர், அவரோட குடும்ப சூழ்நிலை அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சமுத்திரகனி பாரதிராஜுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த ஒரு ஹெல்பிங் மைண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இவரோட கேரக்டர் ரொம்ப நல்ல ஒரு கேரக்டராக கொடுத்துருப்பாங்க. இவரோட வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் இதை மறுபடியும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரே திருந்திக்கிட்ட அந்த ஒரு சம்பவம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி என்னடா சம்பவம் இவருக்கு நடந்தது அப்படின்றத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் டைரக்டர் ரொம்பவே சுவாரஸ்யமாக கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ சுவாரஸ்யமாக கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது படத்துடைய ஸ்க்ரீன் பிளேக்கு தகுந்த மாதிரி மியூசிக்கும் சுவாரஸ்யமாக போகுது அப்படின்றத சொல்லணும். அண்ட் படத்தில் அழகழகான காட்சிகளோட சினிமோட்டோகிராஃபர் அவ்வளோ விஷுவலாக கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ விஷுவலாக அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்தோட கதைக்களமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் நடக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். பொதுவாகவே நம்மளுக்கு தெரியும் கேரளா அப்படின்னாலே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னால். ஸோ அதை மலை பகுதியாகட்டும் இல்லை மேகமாக காமிக்கிறது அப்படின்னு சொல்லி சினிமோட்டோகிராஃபி சின்ன சின்ன இடங்களில் கூட ரொம்ப அப்படியே அருமையாக அழகாக நம்மளை சினிமோட்டோகிராஃபின்ற ஆஸ்பெக்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் கதாநாயகி ஏற்கனவே அவங்க நாடோடிகள் படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தன்னுடைய குடும்பம் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இதை எப்படியாவது அவங்களோட ஹஸ்பண்ட் சமுத்திரகனிகிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதை அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் சமுத்திரகனி என்ன மாதிரிலாம் அவர் தவிக்கிறாரு அப்படின்றத ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக இன்ட்ரோல் பிளாக்ஸ் வேறு லெவல் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு ட்விஸ்ட் மூலயமா அதுக்கப்புறம் சமுத்திரகனி என்னடா பண்ணுவார், ஒரு பாரதிராஜ்கிட்ட எப்படிடா கொடுப்பாரு அப்படின்ற அந்த ஒரு ஏக்கத்தோடு நம்மளுக்கு நல்ல ஒரு இன்ட்ரோல் பிளாக் இருக்கும். இன்ட்ரோல் பிளாக் அடுத்ததாக செகண்ட் ஆஃப் எடுத்துட்டிங்கன்னா என்னதான் கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போனாலும் கூட வேறு லெவலில் ஒரு கிளைமேக்ஸ் படத்தில் கொடுத்துருந்தாங்க. எதிர்பாராத ஒரு காட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் இது மேலும் நம்ம ரியல் லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம நியூஸில் டே டு டே லைஃப்பில் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இவர் இப்படி பண்ணியிருக்காரு, அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டே டு டே லைஃப்பில் காமிப்பாங்க. அதே மாதிரியான ஒரு கான்செப்டாக தான் இந்த படமும் இருக்குன்னு சொல்லலாம். சமுத்திரகனி பண்ண செயலுக்கு என்ன நடக்குது அப்படின்றத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கதாநாயகியாக ப்ளே பண்ண அனன்யா, இளவரசு, வடிவுக்கரசி, அதுக்கப்புறம் பாரதிராஜா இப்படின்னு படத்தில் நடித்த முக்கியமான கேரக்டர் எல்லாருமே தனக்குன்னு கொடுத்த கேரக்டரை ரொம்பவே நேர்த்தியாக நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக சமுத்திரகனியோடைய கேரக்டர் ஆகட்டும், அடுத்தது இந்த படத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டாப் நாச்சாக நடிச்சு கொடுத்துருந்தாரு. படத்தில் தம்பிராமையா நடிச்சிருக்காங்க. ஸோ லண்டன்லேருந்து ஒரு ஃபாரினராக பஸ்ஸில் ஏறி சமுத்திரகனி கூட நடக்கக்கூடிய அந்த ஒரு கான்வர்சேஷன் எல்லாமே நம்மளை நல்லா ஃபன்னாக ஒரு பீட்டர் இங்கிலீஷில் சும்மா பிச்சு உதறிப்பாங்க. நார்மலாகவே நம்ம பீட்டர் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் தம்பிராமையா தொணந்தோன்னு அவர் ஏதாவது பேசிகிட்டே இருப்பார். இல்லை சமுத்திரகனி இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு பண்ணும்போது நம்மளை நல்லா ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் காமெடி ஆகட்டும் இல்லை காதல் பாடல், அதாவது ஃபேமிலி பாட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாடல், அதுக்கப்புறமா அந்த ஒரு தவிப்பில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. 2 பாட்டுமே நல்லா இருந்தது. அது போக இந்த படத்தில் அந்த ஒரு லாட்ரி டிக்கெட்டை கொடுக்கறதுக்காக சமுத்திரகனி என்ன மாதிரிலாம் பாடுபடுறாரு, அதை எப்படி இன்னொரு பக்கம் ஒரு த்ரில்லராக படத்தோட கதைக்களமாக கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி நம்மளை நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. முதல்ல இந்த படம் ஒரு பக்கம் மலையாளம் ஸ்க்ரீன் பிளே எப்படி இந்த மாதிரி தான்ப்பா படங்கள்லாம் பல படங்கள் மலையாளத்தில் வெளியே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மலையாளம் படத்தை ஞாபகத்துக்கு மாதிரியும் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அதுக்காக உங்களோட ஃபேமிலியில் என்ன மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு எமோஷ்னலாகவும் அதே சமயம் நல்ல ஒரு த்ரில்லர் படத்தை பார்த்த ஒரு ஃபீலை டைரக்டர் கொடுத்துருக்காரு. தாராளமாக நீ இந்த படம் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான த்ரில்லர் மூவியாக இருக்கும்.